Hello everyone, welcome to All in One channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th மேக்ஸ்ல important 5 marks from 5th chapter. ஓகேவா? Exercise 5.1ல 5th sum. Find the area of the quadrilateral whose vertices are at -9, -2, -8, -4, 2, 2 and 1, -3. ஃபர்ஸ்ட் நம்ம ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நேமிங் பண்ணணும். ஓகேவா? இன்கேஸ் அவங்களே வந்து இந்த பாயிண்ட்டுக்கு ஏபிசிடின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக சம் சால்வ் பண்ணி ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கொடுக்காத கேஸில் நம்ம என்ன பண்ணணும்னா we have to find the points. ஓகே, நேம் த பாயிண்ட்ஸ். ஸோ எப்படி நேம் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிராஃபு ரஃப் ஹேண்டில் நம்ம கிராஃப் சின்னதாக போட்டுட்டு -9, -2. ஸோ இது ரெண்டுமே பாருங்க போத் ஆர் நெகட்டிவ். நம்மளுக்கு தெரியும் கிராஃபில் பாசிட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னா அது என்ன, எந்த குவாட்ரண்ட்டு? ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட். கரெக்டா? நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்படின்னா அது செகண்ட் குவாட்ரண்ட். தேர்ட் வந்து எப்படி பார்த்துருக்கோம், போத் ஆர் நெகட்டிவ். ஸோ ஃபோர்த்துன்னு பார்க்கும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்படி தான் வந்து கிராஃபில் குவாடன்ட் நம்ம வந்து பிரிப்போம். ஓகேவா? குவாடினேட் நம்ம பிரிப்போம். சரி, ஓகே. அப்போ வந்து இது என்ன குவாடினேட்டு? ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து. சரி, அப்போ ரெண்டுமே நெகட்டிவ் அப்படின்னு இருக்கிறனால இது எந்த குவாட்ரண்ட் வரும்? தேர்ட் குவாட்ரண்ட் தான் நம்மளுக்கு வரும். ஓகேவா? இதுவும் நெகட்டிவ், ரெண்டுமே நெகட்டிவ். இதுவும் அப்போ இங்கே வரும் தேர்ட் குவாட்ரண்ட்ல தான் நம்மளுக்கு வரும். சரி, இப்போ -9, -2 வந்து இப்படி நம்ம இந்த இடத்துல -9 வருதுன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ -9 இங்கே வந்து -2. ஸோ இப்போ இந்த இடத்துல பிளாட் பண்ணிட்டு நான் வந்து பாயிண்ட் வச்சாச்சு. நெக்ஸ்ட் -8, -9 இங்கேனா அதுக்கு முன்னாடி தான் கண்டிப்பாக என்ன வரும்? -8. ஸோ -8 இங்கே வருது. அதுக்கு நேராக கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு -4 இங்கே அஷ்யூம் பண்ணிக்கலாம். இங்கே நடுவில் -3 இருக்குது. ஓகே, இருக்கட்டும். -4. அப்போ இங்கே பாயிண்ட் ஓவரா சும்மா நம்ம வந்து ரஃப் ஹேண்டில் பிளாட் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஓகேவா? 2, 2 அப்படின்னு பார்க்கும்போது போத் ஆர் பாசிட்டிவ், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டு. ஸோ 2, 2 இங்கே அஷ்யூம் பண்ணிட்டு இங்கே நம்ம வந்து பாயிண்ட் வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வருது. 1 வந்து எக்ஸில் பார்ப்போம், -3 வந்து ஒயில் பார்ப்போம். ஸோ 2 இங்கே இருக்குது. ஓகேவா? அப்போ அதுக்கு முன்னாடி தான் 1 வரும். இப்படி வச்சிடக்கூடாது. ஸோ வச்சுட்டு இப்படி பிளாட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த 4 பாயிண்ட்ஸையும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா 4 அன்ஈக்குவல் சைஸ் வரும். அதான் குவாட்ரிலேட்டர்னு நமக்கு தெரியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒன்ஸ் நீங்கள் குவாட்ரிலேட்டர் ட்ரா பண்ண பிறகு கிராஃப் வரைஞ்சி இதை நீங்கள் ரஃப்பாக சைடில் போட்டால் போதும். பண்ணிவிட்டு இப்போ நம்ம நேம் கொடுக்கணும். நேம் கொடுக்கறது வந்து நம்ம வந்து ஆன்டி கிளாக் வைஸில் நேமிங் வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஆன்டி கிளாக் வைஸில் நேமிங் வந்து கொடுக்கணும். ஸோ அப்படின்னு பார்த்தோன்னா நான் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏ, இந்த பாயிண்ட் ஏ. ஓகேவா? திஸ் ஒன் பி, சி, டி. ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னா கிளாக்குக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகேவா? கிளாக் வந்து இப்படி ரொட்டேட் ஆக பார்த்துருக்கோம். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனை நேமிங் கொடுக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்ஸுக்கு வந்து நேம் கொடுக்கறதுக்காக பிளாட் பண்ணி ஆன்டி கிளாக் வைஸில் நேம் எழுதணும். எழுதிட்ட பிறகு நம்ம வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சரி, இப்போ இதில் வந்து ஃபார்முலாலாம் எழுதி நீங்கள் எழுத வேண்டாம், டைரெக்டாகவே சம் எழுதிடலாம். ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர்னு சொல்லி போட்டு எழுதின்னு பார்க்கலாம் ஈஸியாக. 5 மார்க்ஸ் சம்மு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இந்த எக்ஸசைஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வரும். எல்லா சம்ஸுமே நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இங்கே எடுத்துக்கிட்டோம், நம்ம சொன்ன மாதிரி ஏபிசிடி எடுத்து எழுதிடுங்க, கண்டிப்பாக எழுதணும். தென் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் ஏபிசிடி ஆஃப் இன்டூ அப்படின்னு போட்டுட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே எடுத்து பாயிண்ட்ஸ் எழுதலாம். ஓகேவா? எழுதும்போது வேர்ட்டிக்கலாக நம்ம எழுதணும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குது? -9, -2. அதை வேர்ட்டிக்கலாக எழுதியிருக்கோம். -9, -2. அடுத்த பாயிண்ட் என்னது? -8, -4, 1, -3. -8, -4, 1, -3. அடுத்து 2, 2. Again you have to write the same point again.
ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிளில் பண்ணுவோம்ல, அதே மாதிரி இங்கேயும் நம்ம எழுதின பாயிண்ட்டை அகெயின் லாஸ்ட்டாக வெர்டிக்கலாக எழுதும். இந்த பாயிண்ட்டை மறந்துடக்கூடாது. ஒன்ஸ் எழுதிட்டோம்னா ரொம்ப ஈஸி. இல்லை, ஓகேவா? நீங்கள் எழுதிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சரி, ஸோ 9 ஒரு பென்சில் எடுத்து நீங்கள் பண்ண என்ன பண்ணுங்க, மார்க் பண்ணிக்கோங்க. -9 இங்கே வெளியில் இருக்கிற நம்பர் அப்படியே எழுதிக்கலாம். -9 × -4 ஃபஸ்ட்டு நம்பர்ஸை மல்டிப்ளை 9 4 are 36. minus into minus plus. ஓகேவா? தென் 8 3s are 24. minus into minus plus. 1 2s are 2. 2 2s are 4. plus into minus minus. That's all. புரிஞ்சா? இது ஒரு பிராக்கெட். நெக்ஸ்ட் நம்ம கீழே இருந்து மேலே பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மைனஸ் பண்ணுவது ஃபார்முலா. சரியா? மைனஸ் போட்டுட்டு பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இருந்து மேலே 8 2s are 16. minus into minus plus. 4 1s are 4. minus into plus minus. 3 2s are 6. minus into plus minus. அடுத்து 2 9s are 18. plus into minus minus. தெரியலன்னா நீங்கள் இந்த சைன்ஸை சைடில் எழுதி வச்சுக்கோங்க. ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 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 இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். இது மல்டிப்ளிகேஷனுக்கு தான் இந்த ரூல். ஓகேவா? மல்டிப்ளிகேஷனுக்கு தான் இந்த ரூலு. இதை நீங்கள் எழுதிட்டு சம் ஸ்டார்ட் பண்ணீங்கனாலும் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஒன்ஸ் இதில் நான் என்ன சொல்லி கொடுத்துருப்பேன் அப்படின்னா, ஒரே சைன் எல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ 36 54 ஆட் 24 ஆட் பண்ணிவிட்டு 2 ஆட் பண்ணிவிட்டு அட் லாஸ்ட் 4 சப்ராக்ட் பண்ணால் 58. இங்கேயும் இது 3 நீங்கள் ஆட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? 6 4 + 4 10. 10 + 10 20 28. 28ல் 16 போயிடுச்சுன்னா 12. கிரேட்டர் நம்பர் சைடு இங்கே ஆட் பண்ணும்போது மைனஸில் நம்ம வந்து 28 அப்படின்னு எழுதுவோம். ஓகேவா? அதனால் இங்கே வந்து 16 இருக்குது, கிரேட்டர் நம்பர் சைடுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து 28 கிரேட்டர் நம்பர். ஸோ -12 போடுவோம். மைனஸ் இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராக்கெட் போடாமல் போட்டிங்கன்னா இந்த மைனஸ் கன்சிடர் பண்ண மாட்டேங்க, சம் தப்பாயிட முடிஞ்சிச்சு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ்னால் ப்ளஸ்ஸு, மொத்தமாக ஆட் பண்ணிங்கன்னா 70. ஸோ நம்ம அதை கேன்சல் பண்ணிடணும் அப்படின்னா 75ல் பாதி எழுதும் 35 ஸ்கொயர் யூனிட்ஸ். 35 ஏரியா அப்படின்றதுனால நம்ம என்ன எழுதணும், அட் லாஸ்ட்டு ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ஸோ ஒரு ஃபியூ சம்ஸ் தான் இருக்கும் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் கண்டுபிடிக்கிறதுல. எக்ஸாம்பிள்ஸ்லேயே இருக்குது. ஸோ ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். நான் புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அட் லாஸ்ட் எடுத்து எழுதிடுங்க ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டர் ABCD 35 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.